மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் தளி ராமச்சந்திரன் அவர்கள் 3 கோரிக்கைகளை அல்லது 3 செய்திகளை இங்கே சொன்னார்கள். ஒன்று, ஆணவ படுகொலை தொடர்பான தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை. இரண்டாவது, பஞ்சமி நிலம் மீட்பு தொடர்பான ஆணையம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை. மூன்றாவது, இந்த உட்கூறுகள் திட்டத்தின் அடிப்படையில் நிதி டைவர்ட் செய்யப்படுகிறதா என்கின்ற இந்த 3 கோரிக்கைகளை அவர் சந்தேகமாக கேட்டிருக்கிறார். கடைசியாக இருக்கிறது சந்தேகம். முதல்ல இருக்க 2 கோரிக்கைகளுமே அவரோடு சேர்ந்து இடதுசாரிகளோடு சேர்ந்து கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகளும் எழுப்பிய கோரிக்கைகள் தான். ஆணவ படுகொலை தொடர்பான அந்த மிக முக்கியமான அந்த தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடும் அதுதான் என்று நான் நினைக்கின்றேன். கடந்த ஆட்சி காலத்தில் இது குறித்து இடதுசாரிகளோடு எல்லோரும் இணைந்து போராடிய பொழுது முன்னாள் நீதியரசர் KN பாட்ஷா அவருடைய தலைமையிலே 3 பேர் கொண்ட கமிட்டி போடப்பட்டது. அந்த கமிட்டி கடந்த மாதம் என்னை சந்தித்ததன் அடிப்படையில் இன்னமும் எங்களிடம் நிறைய தரவுகள் தேவைப்படுகிறது. விக்டிம்ஸை தான் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை யாரும் கேட்கல, இன்னும் அவங்ககிட்ட நாங்கள் பேசலை. 2 கட்சிகள்கிட்ட தான் நாங்கள் அது குறித்து கருத்து கேட்டிருக்கிறோம். ஒன்று இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, 2வது விடுதலை சிறுத்தைகள். இந்த 2 கட்சிகள்கிட்ட தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். மற்ற கட்சிகள்கிட்ட நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலான அந்த கமிட்டி விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த ஆணவ படுகொலை தொடர்பான அந்த தடுப்பு சட்டம் என்பது அவசியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அமைச்சராக இல்லாமல் அது குறித்து நான் போராடி இருக்கிறோம். இன்றைக்கு நான் அமைச்சராக இருப்பதனால் அந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் என்பது அவசியம் என்பதை நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கடந்த வாரம் நான் அவரை சந்தித்து இது குறித்து நான் விளக்கி கோரிக்கை வைத்திருக்கிறேன். ஆகவே அந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் குறித்த அந்த அறிவிப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பரிசீலித்து அறிவிப்பார் என்பதை இந்த அவையில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏனென்றால் 9 மாதம் எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும் என்று அந்த கமிட்டி கேட்டிருக்கிறது. KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலான கமிட்டி அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் சந்தித்து விளக்கி கூடுதலாக கேட்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டம் அவசியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது குறித்த அறிவிப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பார்கள். இரண்டாவது, இந்த பஞ்சமி நிலம் தொடர்பான ஆணையம், இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த பஞ்சமி நிலம் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் அதை அந்த தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலத்தை வாங்கி கொடுப்பதற்கு அல்லது அதை ஒப்படைப்பதற்கு கடந்த காலங்களில் எந்த முயற்சியும் ஈடுபடவில்லை. ஆனால் அதை வைத்து ஒரு அரசியல் செய்வதற்காக அல்லது அதை வைத்து பேசுவதற்கு தான் முயற்சி செய்கிறார்கள். கடந்த காலத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது முரசொலி அலுவலகமே பஞ்சமி நிலம் சொல்லி பாஜக ஒரு குற்றம் சுமத்தி அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கை தொடுத்தது. ஆனால் அந்த வழக்கு திடீரென்று அவர்களே அதை வித்ரா பண்ணிவிட்டார்கள் அல்லது திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் என்பது செய்தி. ஆகவே பஞ்சமி நிலம் தொடர்பாக நான் குற்றச்சாட்டுக்காக சொல்லவில்லை, இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள். ஆகவே முழுமையாக எல்லோரும் சேர்ந்து இந்த பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்பதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமானது. ஆக அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பையும் அவசியமானது. ஆனால் அது குறித்தும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே நான் வந்தபோதே இந்த அவைகளை பேசும்பொழுதே, நான் அமைச்சராக இல்லாத போதே, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதே இந்த 2 கோரிக்கையும் நான் வலுவாக வைத்தவன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கோம். நான் அமைச்சரான பிறகும் அந்த கோரிக்கையை நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நான் வைத்திருக்கிறேன். அந்த அறிவிப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே. அதே போல இந்த தலித்துகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி மற்ற துறைகளுக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கின்றது. நாங்கள் இப்போ தான் 3 மாதம் நம்ம வந்திருக்கிறோம். இந்த 3 மாதத்துக்குள்ளே எப்படி நிதி மடைமாற்றம் செய்யப்படும் என்று எனக்கு தெரியவில்லை. கடந்த காலங்களில் இதே கேள்வி என்னிடம் கேட்கப்பட்ட பொழுது தலித்துகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி எந்த கடந்த ஆட்சியிலும் சரி இப்பொழுதும் சரி எப்போதுமே வேறு துறைக்கு மடைமாற்றம் செய்யப்படுவது இல்லை என்பதை நான் கடந்த முறை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆகவே அந்த மாதிரியான ஒரு பார்வை இல்லை. இது குறித்து மேலதிகமான செய்திகளை தரவுகளோடு நாளை நான் பேச இருக்கிறேன். இந்த வாய்ப்பு வழங்கிய பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்